அதான் ஏன் பண்றேன். இருமா இருமா ஏமா பிரியா என்ன போறன்ற ஆச்சு அப்போ? என்னாச்சு ஏன் ராம் ராமுக்கு டேட்டா முடியுதுன்னு ராம் சொன்னான். பிரியா இப்போ என்னாச்சு? மாமா வந்து கண்டினியூ பண்ணுவார், நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் தூங்க போகிறேன். என்ன சாப்பிட்டீங்க? ஜான் என்ன கேட்டிங்களா? ஃபைட் வேணாமே. ஜான் நான் வந்து சாம்பார் சாப்பிட்டேன், நீங்கள் என்ன தான் கேட்டிங்களான்னு தெரியாது. அது ஏங்க நான் வந்ததும் போகிறான். இல்லை பிரியா, அவன் ஆல்ரெடி எப்பயோ சொன்னான் பிரியா போகிறான்னிட்டு. அவன் நெட்டு வேற இல்லைன்னு சொன்னான். ஆனால் முடிகிற வரைக்கும் இருக்கக்கான்னு சொன்னான். அவரில் அதனால் போயிருப்பான். மணி 12 போகுது இல்லை, சி 11 தான் ஆகுது. இருந்தாலும் 12 போகுது இல்லை, அதனால் போகிறேன்னு சொல்லியிருப்பான். சசி பிரதர் சொல்லுங்க இருக்கீங்களா உதய். சசி இருக்கீங்களா? அப்போ உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன், கமெண்ட் எதுவும் போடலை. இருக்கணுமே சசி சசி போக மாட்டாரு ஆமாம், ஆனால் இல்லை, அவர் இருந்தாருன்னா டைம் அவுட் அடிப்பார்ல. ஹலோ சதீஷ், வெல்கம். நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன். அதை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். நான் சாம்பாருங்க, எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கேன் ஆகாஷ், நீங்கள் எப்படி இருக்கீங்க? லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா புரியல. ஃப்ரேம் ஐசி சிஸ்டர், இந்த லைவ் ஓப்பன் பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கணுமே. நீங்கள் அவ்வளோ டென்ஷன் ஆக்கிட்டாங்க நமக்கு. அப்படிங்களா சதீஷ்குமார்? ஓகே, ஐடியை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா வாங்கலை, இதுக்கு பிடிக்கலைன்னா வராதுங்க, உங்களுக்கு இருக்காது. ஐசி சிஸ்டர் ஹாய், ராம் தம்பி சொல்கிறாரு. ஐயப்பா, ஓப்பன் பண்ணதுமே பேட் கமெண்ட் போட்டாங்க சிஸ்டர். அது கூட பரவாயில்ல, அதை சப்போர்ட் பண்ணுறதுமோ ஜனனின்னு ஒரு குரங்கு ஒன்று வந்தது. ஃபேக் ஐடியா தான் இருக்கும். பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டேன். இந்த லைவோட ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிடிச்சி நல்லா கத்தி விட்டுட்டேன். ஆனதாவதுன்னு இதில் வேற நீங்கள் லைவ் போட்டால் நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நீங்கள் வந்து போஸ்ட் போட்டால் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். ஏம்ரா ஏமே எவர்ற? ஹாய் அக்கா நவீன். உங்களை பிடிக்கலாமா என்ன பண்ணணும்? தொடப்ப கட்டை எடுத்து அடித்தா சரியா போயிடும் அவனை. ஹாய் மனோஜ். ஓகேப்பா, நானும் தூங்க தான் போகிறேன், டைம் ஆயிடுச்சு. ஸோ நானும் தூங்க கிளம்புறேன். ஐசு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். ராம் அண்ட் பிரியா, ஐசு சிஸ்டர் அண்ட் உதய், வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? இன்னும் ஜான் இருக்கீங்க, அப்புறம் வந்து சசி பிரதர் இருக்கீங்களா? அது கூட பரவாயில்ல சிஸ்டர். அதுலேயே ஒரு நாய் வருது, ஃபேக் ஐடி, கம்மநாட்டு பொம்பளை பேரை வச்சுக்கிட்டு. நீங்கள் லைவ் வந்தால் நாங்கள் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. முதல்ல நீங்கள் லைவ் வரதை நிறுத்திக்கோங்க. அதை எதுக்கு நீ சொல்கிற நாயை? அது நம்ம இருக்கும், அது வராமல் வரதும், அதை நீயே சொல்கிற. இது பேரே புரியல எனக்கு, இருந்தாலும் ஹாய்ப்பா. பேர் புரியாத மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா நான் என்ன படிப்பேன், நீங்கள் சொல்லுங்கள். ராம உன்னதாண்டா பேமானி, ஒரு நேரம் அக்கான்னு போடுற, ஒரு நாள் வேறு மாதிரி போடுற. உங்கள் அம்மாவையும் உங்கள் அக்கா தான் அப்படியே பேச புறம்போக்கு ராம, ஃபேக் ஐடி நாயே. கௌதம் ராஜ் ஹாய். பிரசாந்த் ஹாய். ஆரம்பிச்சுலேருந்து எண்டு வரைக்கும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையாக பேசுங்க மரியாதையாக பேசுங்கன்ட்டு. மரியாதையாக பேச முடியலன்னா போய் சின்னது முதல்லேருந்து கற்றுக்கிட்டு வந்து பேசுங்கடா, போங்கடா. பேப்பர் ஐடி பைத்தியங்கள், கரெக்டாக சொன்னீங்க. நாளைக்கு தலைப்பை தான் வைக்க போகிறேன், பேப்பர் ஐடி பைத்தியங்களா உங்ககிட்ட மென்டல்